ஹாய் குட்டீஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? டெய்லி ஒரு பிடி வேர்க்கடலை சாப்பிடுங்க எல்லாரும். அது உடம்புக்கு ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்து. சாப்பிட்றீங்களா? ஒரு பிடி வேர்க்கடலை டெய்லி சாப்பிடுங்க. இன்னைக்கு கதை சொல்கிறேன் பாருங்க. அந்த காலத்தில் அடுப்பு தான் வச்சு சமையல்லாம் பண்ணுவாங்க. இப்போ கேஸ் எல்லாம் வந்துருச்சுல்ல. அந்த காலத்தில் கேஸ் எல்லாம் கிடையாது. அடுப்பு வைப்பாங்க. அடுப்பில் குச்சி சரகு அதெல்லாம் வைப்பாங்க. வரட்டி வைப்பாங்க. வரட்டினா சாணி இருக்குல்ல, மாடு போடும்ல சாணி, அதை தட்டி காய வச்சு அதை கூட வச்சு வரட்டி வச்சு கூட பண்ணுவாங்க. ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ரொம்ப பஞ்சம். அந்த கிராமத்தில் மரம் ரொம்ப கிடையாது, ரொம்ப கம்மி. மாடுகளே கிடையாது அந்த கிராமத்தில். என்னன்னு தெரியல, அந்த கிராமத்தில் மாடுகளே இல்லை. அதனால பக்கத்து கிராமத்துலேருந்து தான் பால் எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க, விறகு எடுத்துகிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. எல்லாம் பக்கத்து கிராமத்தில் தான் வியாபாரம் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு வாரம் அந்த கிராமத்தில் செம்ம மழை, கொட்டுன்னு கொட்டிடுச்சு. மழையான மழை, தாங்க முடியாத மழை. செம்மையாக மழை பெஞ்சதுனால என்ன ஆச்சு, பக்கத்து கிராமத்துலேருந்து யாருமே இந்த கிராமத்துக்கு வர முடியல, வியாபாரம் பண்ண முடியல. ஒருத்தர் வீட்லேயும் பால் இல்லை. பாவம் குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு வாரம் எப்படியோ சமாளிச்சுட்டாங்க எல்லாரும். மழையும் நின்று வெயிலும் அடிச்சிடுது. ஆனாலும் வீட்டில் விறகு எல்லாம் இல்லவே இல்லை. யார் வீட்லேயும் விறகு இல்லை. என்ன பண்ணலாம்? அங்கே ஒரு குடும்பம் இருந்தது. அவங்க அம்மா அப்பா 2 குழந்தைங்க. அவர் என்ன சொன்னார், அப்பா இந்த மாதிரி நான் இன்னைக்கு வெளியூரில் போய் வியாபாரம் ஏதாவது பண்ணிட்டு காசு எடுத்துன்னு வரேன், எடுத்துகிட்டு நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்லாம். அவர் போயிட்டார். ஆனால் என்னாச்சு, அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, வரல. குழந்தைகளுக்கு பசிக்குமே, என்ன பண்ணுறது? அவள் அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, குழந்தைகளுக்கு வேற பசிக்குமே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டா. அப்போ இந்த 2 பசங்களும் சொன்னாங்க, அம்மா நாங்கள் கொல்லைப்பக்கம் எங்கேயாவது போய் பார்க்குறோம், எங்கேயாவது குச்சி விறகு ஏதாவது இருக்கான்னு போய் பார்க்குறோம் அப்படின்னு. சரின்னு 2 பேரும் பின்னாடி பக்கம் போகிறாங்க. அவள் அம்மா போகும்போது கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. ஏன்னா அப்போதான் மழை பெஞ்சு வெயில் அடிச்சுடுத்து, இருந்தாலும் கேர்ஃபுல்லாக போங்கன்னு பசங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சா. சரின்னு பசங்க 2 போச்சு. அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒன்றும் இல்லை, கீழே ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் தூரத்தில் ஒரு மாமரம், இவங்க அப்பா வச்ச மரம் தான். மாமரம் ஒரு பெரிய கிளை கீழே விழுந்து கிடந்தது இந்த மழையில். ஆஹா, பெரிய கிளை கீழே விழுந்து கிடக்கு, நம்ம எடுத்துகிட்டு போய் இதை அம்மாட்ட கொடுத்தோம்னா அம்மா 10 நாள் 15 நாள் வச்சுப்பா, இதை விறகுலாம் வெட்டி 10 நாள் 15 நாள் சமைக்கிறதுக்கு வச்சுப்பான்னு சொல்லிட்டு இந்த 2 பசங்களும், குட்டி பசங்க தான், 2 பசங்களும் இழுத்து பார்த்தாங்களாம். அது நகரவே இல்லை, அவ்வளோ பெருசு அது. இப்படி இழுக்கிறாங்க, அப்படி இழுக்கிறாங்க, அந்த பக்கம் போய் இழுக்கிறாங்க, இந்த பக்கம் போய் இழுக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து இழுக்கிறாங்க. அப்போ கூட அதால இழுக்கவே முடியல. ஐயோ இழுக்கவே முடியலையேன்னு 2 அப்படியே கவலையா அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டே இருந்ததான். அப்போ கீழே பார்த்தா ஒரு இவ்வளோ பெரிய புழு செத்து போய் கிடந்திருக்கு. அந்த புழுவை ஒரு 10-20 எறும்புங்க மெதுவாக இழுத்துட்டே போகிறத இந்த 2 பசங்களும் பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க அண்ணன் தம்பிக்கிட்ட பார்த்து, தம்பி இதை பார்த்தியா, அந்த புழுவை எறும்பு, எவ்வளோ எறும்பு, ஒரு 20-30 எறும்பு இருக்கும். அந்த எறும்பெல்லாம் அப்படி எப்படி மெதுவாக ஒன்றா சேர்ந்து அந்த புழுவை இழுத்துட்டு போகுது சாப்பிட்றதுக்கு. எனக்கு கூட இப்போ ஒரு ஐடியா தோணுது தம்பி. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடத்தெருவில் விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்களெல்லாம் கூட்டின்னு வரேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கிளையை இழுத்துன்னு போயிடலாம் அப்படின்னா. உடனே தம்பி, அண்ணா சரிண்ணா, இது நல்ல ஐடியாவாக இருக்குது, நீ போயிட்டு வா, நான் இங்கேயே நிற்கிறேன், நீ போயிட்டு வாண்ணா அப்படின்னா. சரிண்ணா. அண்ணா ஓடி போகிறான், குடுன்னு ஓடி போகிறான். ஓடி போய் கடத்தெருவில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம், ஏய் வாடா, இந்த மாதிரி ஒரு கிளை இழுக்கணும், எல்லாரும் வாங்கடா அப்படின்னா. சரி வரோமே, நாங்கள் வரோமே அப்படின்னா அதுகளும் ஆசையாக வந்தது. வரமாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஏன் வரேன்டா, ஃப்ரெண்டு தானே, ஹெல்ப்புக்கு வருவாங்கல்ல, நான் வரேன்டா, ஹெல்ப் பண்ணுறேன்டா, நான் வரேன்டா, ஹெல்ப் பண்ணுறேன்டான்னு எல்லா பசங்களும் வந்துட்டாங்க, 10 பசங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து அதை அப்படியே இழுத்தாங்களாம். செம்ம சீக்கிரமாக நல்லா இழுத்துட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய கிளையே அழகாக இழுத்துட்டு அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. அம்மா ஆஹா, எப்படி இதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, அம்மா நான் ஒரு ஐடியா பண்ணேம்மா, அங்கே ஒரு புழுவை பார்த்தேம்மா, அது எறும்பு, ஒரு 20-30 எறும்பு அதை அப்படியே எடுத்துன்னு போச்சு பார்த்தேன். அதே மாதிரி இந்த கிளையும் நிறையா பேர் சேர்ந்தா எடுத்துடலான்னு எனக்கு தோணித்து, அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு வந்தேம்மா, அதான் எடுத்துட்டோம். ஐயோ ரொம்ப சமத்து நீ அப்படின்னு அவள் அம்மா ரொம்ப பாராட்டினான். பையனை பாராட்டிட்டு எல்லா பசங்களுக்கும் தின்பண்டை கொடுத்தாலாம். திங்கிறதுக்கு தின்பண்டை கொடுத்து தண்ணி கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க, எல்லாரும் நாளைக்கு வாங்க, நான் இந்த மரத்தெல்லாம் கிளையெல்லாம் வெட்டி விறகு பண்ணி வைக்கிறேன், ஆளுக்கு ஒரு கட்டு கொடுக்குறேன், எல்லாரும் அவங்க அம்மாட்ட கொடுத்துருங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் அடுப்பேருக்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா. உடனே எல்லா பசங்களும் தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு சொல்லிதான். எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக விளையாடிட்டு வீட்டுக்கு போனாங்களாம். என்ன குட்டீஸ், எப்படி இருந்தது கதை? நல்லா இருந்ததுல்ல? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்தா எப்பவுமே ஒரு காரியத்தை வெற்றியோட செய்யலாம். ஒற்றுமையா இருந்தா எப்போதும் ஒரு காரியத்தை நல்ல வெற்றியோடு செய்யலாம். இந்த 2 பசங்களும் இழுத்து பார்த்தாங்க, வரவே இல்லை.
அந்த எறும்பு எப்படி தூக்கின்னு போனதை பார்த்தது நீங்க கூட பார்த்துருப்பீங்க. நம்ம ஏதாவது இருக்க ஏதாவது வீட்டில் கீழே விழுந்துன்னு வச்சுக்கோ, நெல் அரிசி எதா இருந்தாலும் ஒரு 2-3 எறும்பு சேர்ந்து தான் எடுத்துட்டு போகும். நீங்க பார்க்கலைனா குட்டீஸ், இனிமேல் கூட பாருங்க எறும்பு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும். நம்மளாம் எப்படி இருக்கணும்? எறும்பு மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும். எறும்பு ஒத்துமையா எடுத்துட்டு போச்சுல, அந்த மாதிரி இந்த பையன் அவன் அண்ணா எப்படி யோசனை பண்ணா, நம்மளும் ஒத்துமையா இழுத்துட்டு வரலாம்னு யோசனை பண்ணி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டின்னு வந்தான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எப்போதுமே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. கண்டிப்பா நமக்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நீங்களும் பசங்களா குட்டீஸ் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் எப்பவுமே. ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும், அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி யாரா இருந்தாலும் ஒத்துமையா இருந்தோம்னாலே நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம். சரியா? ஓகே, பை குட்டீஸ்.